நீங்க ஓம்னு ஒரு மந்திரத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ஓம் கிடையாது. ஹம், ஆ ஊ இம். நம்ம வாயிலிருந்து நாக்கோட உதவி இல்லாம வரக்கூடிய சத்தம். ஹம். இந்த மந்திரத்தை சொல்லும் போதும் ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லும் போதும் நம்ம உடம்புல ஒரு மாறுபட்ட ரியாக்ஷன் ஏற்படுறதை நீங்க கவனிக்கலாம். ஏன்னா நம்ம வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் காத்துல கரைஞ்சு அப்படியே தான் இருக்கும். அந்த சத்தங்களை தியானத்தின் மூலமா கிரகிச்சு சில சக்திமிக்க ஒலிகளை கோர்த்து உருவானதுதான் மந்திரங்கள். அந்த மந்திரங்களை தினம் ஓதி ஓதி ஒரு சாதாரண கல்ல கூட சக்திமிக்க சிலைகளா மாத்திரம் பிரதிஷ்டை பண்றோம். அது மக்களுக்கு நன்மை விளைவிக்குது. தினம் கோயில்ல ஆயிரக்கணக்கான முறை உச்சரிக்கப்படுகின்ற மந்திரங்கள் சக்தியா மாறி கோயில் கலசத்தை போய் சேரும். பல கோடி முறை பரவி பரவி அந்த சக்தி பீடமாக மாறும் பொழுது அதை இடி மின்னல் தாக்கி அது மேலும் சக்தியாகி சக்தி பிரளயமாவே மாறிடும். அப்படிப்பட்ட சக்தி ஒருத்தருக்கு கிடைக்கும் போது அவரை எந்த கொம்பனாலையும் அசைக்க முடியாது. அவருடைய வளர்ச்சியை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. சக்கரவர்த்தியா வாழலாம்.